பிரித்தானியாவுடைய பாதுகாப்பு செயலாளர் கிராண்ட் சாப்ஸ் அவர்களும் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார் 5 வருடத்துக்குள் போர் மூலம் என்று. அவை இவ்விதமான ஒரு சூழல் வருகின்ற பொழுது ஈழத்தமிழர்களுடைய நிலை என்ன? ஈழத்தமிழர்களுக்கு நிச்சயமாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஈழத்தமிழர்களை இனஅழிப்பு செய்கின்ற நோக்கம் கொண்டது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எவ்வளவுக்கு இனஅழிப்பு செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு இனஅழிப்பு செய்வதற்கான செயற்பாடுதான் ஈடுபடுவார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயம். உக்ரைன் தோற்கிறதென்று எல்லோருமே முடிவெடுத்து விட்டார்கள். உக்ரைன் தோல்வி என்பது அது நேட்டோவின் தோல்வியாகத்தான் பார்க்கப்படும். இப்பொழுது கூட ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்கு கிழக்கு என்று சொல்லி பேசி அந்த வடக்கு கிழக்கு சிங்கள அரசினுடைய 2 பகுதிகள் என்ற பாணியிலே பேசி அந்த இது எங்களுடைய தாயகம் என்ற நம்பிக்கையை மக்களுடைய மனதிலே இருந்து தகர்க்கின்றார். இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உலகப் போர்தான். இது தீவிரமடைய போகின்றதா இல்லையா என்பதுதான் இப்போதுள்ள பிரச்சனை. ஒரு சிறு பின்னடைவு வந்தவுடன் அந்த பின்னடைவுக்கூடாக நாங்கள் எழுந்து வருவதற்கான அந்த தன்மையே நாங்கள் இழந்து அந்த ஸ்ரீலங்கா கொடியையே தலைக்கு மேல் தூக்கி பிடித்துக் கொண்டு நாங்கள் உள்ளக பொறிமுறை கூடாக நாங்கள் இதை தீர்க்கிறோம் என்று சொன்ன மதிப்புக்குரிய சம்பந்தன் ஐயாவுடைய தலைமையின் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஈரானோ அல்லது காசாவிலேயோ எத்தனை பேர் இறந்தாலும் எத்தனை பேர் அடித்தாலும் விழுந்தால் நான் நிக்கிறாங்க தங்களோட இனத்துக்காக அந்த தங்களோட அறிவையும் தங்களோட தொழில்நுட்பத்தையும் தங்களோட வளத்தையும் எப்போதும் அவங்க இனத்துக்காகத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது செய்யறதுக்கு 2 வழிதான் இருக்குது. ஒன்று கல்வி, அடுத்தது சமூக மூலதனம். கல்வியை வளர்க்கறதுக்கு அடிப்படையானது ஊடகம். சமூக மூலதனத்தை வளர்க்கறதுக்கு அடிப்படையானது நாங்கள் ஒன்றாக இருந்து ஒரு இடத்துல சிந்திக்கிறது. இது 2ம் இல்லைன்னு சொன்னால் கடைசி மட்டும் தேசமாக நாங்கள் எழும்ப மாட்டோம். எங்க தோற்றோம் என்றது முக்கியம் இல்லை, அதிலிருந்து எப்படி எழுந்தோம் என்பதுதான் முக்கியம். அதான் இப்ப தமிழர்களை பொறுத்தவரையில் தமிழர்களிடம் அந்த பலம் இருக்கின்றது, அந்த அறிவு. ஏனென்றால் எல்லா இனமும் தான் வளர்ந்து கொண்டு போகின்றது. அதில் தமிழரை தெரியும், உங்களுக்கு தெரியும், அறிவில் தமிழர் தான் இன்னும் கூட வளரும். ஆனால் அதனை வேறு ஆட்களுக்கு தான் பயன்படுத்துகிறோம். நாங்கள் எங்கள் அறிவையும் ஆற்றலையும் இன்னொருவனுக்காக பயன்படுத்துகிறோம். அவர்கள் தங்கள் அறிவையும் ஆற்றலையும் தங்கள் இனத்துக்காக பயன்படுத்துகிறார்கள். அதுதான் அந்த முக்கிய. இந்த இடைவெளியை நாங்கள் சமன் செய்வோமாக, இதை சீர் செய்வோமாக, சமன் செய்ய தவிர சீர் செய்வோமாக இருந்தால் நாங்கள் இலகுவாக, நீங்கள் கூறியது போல பலம், நாங்கள் மீண்டும் அந்த நிலையை தக்க வைக்க முடியும். அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கத்தின் விளக்கத்தை உயிரோடை உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை அமைகின்றது. ஒவ்வொரு வாரமும் பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்தாய்வாளர் ஃபெட்டிமார் மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனஞானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் மாஸ்டர். இன்றைய ஆசிரியர் தலையங்கம் 3வது உலக போருக்கான முன்னாயத்த காலத்தில் ஈழத்தமிழர் இறைமையை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்றதுதான் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். அந்த தலையங்கத்தை இட்டவர் மாஸ்டர் நீங்கள் தான் கூற வேண்டும். அதாவது 3வது உலக போர் முன்னாயத்துக்கு என்று சொல்லும் பொழுது எவ்வாறு பாதுகாப்பது, ஈழத்தமிழர்களுடைய இறைமையை பாதுகாப்பது? முதலாவது, இவ்வளவு காலமும் போருக்கு பின்னான காலத்தில், போஸ்ட் வார் என்று சொல்வார்கள், போருக்கு பின்னான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று 2ஆம் உலக யுத்த காலத்திலிருந்து இன்று வரை உலகம் செயற்பட்டு கொண்டு வந்தது. ஆனால் இப்பொழுது அந்த நிலை மாறுகிறது. இப்பொழுது நேரடியாகவே ஏற்றுக்கொள்கின்றார்கள் 3வது உலக யுத்தத்துக்கான முன்னாயத்த காலம் தொடங்கிவிட்டது என்று. அதை உறுதி செய்கிற மாதிரியான செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த டெஸ்டிங் த வாட்டர் என்று சொல்வார்கள், அதாவது நீரினுடைய தன்மையை சோதிக்கிறேன்னு சொல்வார்கள். அது மாதிரியாக என்ன மாதிரியாக ஒரு 3வது யுத்தத்தினுடைய தன்மை இருக்கும் என்பதை மதிப்பீடு செய்கிற ஒரு செயலாகத்தான் டெமஸ்காஸில் இருந்த ஈரானிய தூதரகத்தின் மேல் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினதும் அதன் எதிரொலியாக ஈரான் இஸ்ரேலுக்கு மேல்
300 ஏவுகணைகளையும் வளவனில்லா வானூர்தியிலாலும் தாக்கியதுமான அந்த சம்பவங்கள் நடைபெற்றன. அதற்கு எதிர்வினையாக இஸ்ரேல் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:45 மணி அளவில் ஈரானுடைய அணு உலை நகரம் என்று சொல்லக்கூடிய சீனாவிடமிருந்து பெறப்பட்ட 3 அணு உலைகளை வைத்து யுரேனியம் புளோரைட்டை உற்பத்தி செய்கிற அந்த அணு உலை பகுதிக்குள் தாக்கியிருக்கிறார்கள். அங்கு ஈரானுடைய இராணுவ விமான நிலைய பகுதியும் கூட இருக்கின்றது. அப்ப விதமாக செய்வதன் மூலமாக 2 பகுதியும் இப்பொழுது இந்த தண்ணீரை பரிசோதிப்பது போல 3வது யுத்தத்தை எவ்விதமாக அந்த இருக்கிற அணுவாயுத சூழலுக்கு மத்தியில் மேலாண்மைக்கான முறையில பயன்படுத்தலாம் என்கின்ற தன்மையை தொடங்கி இருக்கிறது. உண்மையிலே வந்து இது அமெரிக்காவுடைய பின்னணியில் தான் நடைபெறுகின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஏனென்றால் ஈரானுடைய அணுவாயுத பலத்தை அணுசக்தி பலத்தை குறைக்க வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவுடைய திட்டம். அது இப்பொழுது அதனுடைய முகவராக ஒரு ஆண்டுக்கு 3 பில்லியனுக்கு மேற்பட்ட டாலர்ஸை வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்து அதனுடைய ஆயுத பலத்தை பேணிக்கொண்டிருக்கிற அந்த பின்னணியில் இஸ்ரேல் கூட நடைமுறைக்கு வருகிறது. அந்த பின்னணியிலே மேற்குலக நாடுகளும் அதற்கான ஆயுதங்களை செய்ய தொடங்கி இருக்கின்றன. நேட்டோ வந்து 90,000 படையினரை வந்து பிரித்தானிய படையினர் 20,000 உட்பட மே மாதம் மட்டும் பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். போர் வீரர்களுக்கு உடல் உறுதியை ஏற்படுத்துவதற்காக. அதே நேரத்திலே இந்தோனேசியாவுடைய இராணுவத்தை வந்து தங்களுடன் இணைந்து போர் முன்பயிற்சிகளை ட்ரில் என்று சொல்லுவார்கள், அந்த பயிற்சிகளை அங்கே தொடங்கி இருக்கின்றனர். ஆகவே இவர்கள் அந்த 3வது உலக யுத்தத்தை எதிர்கொள்கிற அந்த காலம் வருகிறது என்பதை பிரித்தானியாவில் இருக்கிற மக்களும் கிட்டத்தட்ட 57% மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். நிச்சயமாக 5 ஆண்டுகளுக்குள் போர் ஒன்று ரஷ்யா, சீனா, ஈரான், வடகொரியாவை கொண்ட ஒரு அணியினருடன் பிரித்தானியாவுக்கு ஏற்படக்கூடும் என்ற தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த சூழலிலே வந்து பிரித்தானியாவினுடைய கார்டியன் பத்திரிகையினுடைய 10 எழுத்தாளர் ஓவன் ஜோன்ஸ் அவர்கள் எழுதிய அந்த 3வது போருக்கான முன்னாயத்தம் என்ற அந்த பின்னணியில் தான் நாங்களும் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. அவர் வந்து மிக தெளிவாக கூறியிருக்கின்றார், லேபர் பார்ட்டி ஆட்சிக்கு வந்தாலும் கூட 2.5 வீதமான மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வருமானத்தை வந்து போருக்கு செலவிடுவோம் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆகவே போர் வந்து அவர் ஆங்கில நாவலாசிரியர் ஜோர்ஜ் ஓர்வெல் அவர்கள் அமைதியின் அமைச்சகம் என்ற ஒரு அவர் அமைதியின் அதாவது அன்பின் அமைச்சகம், பொருளாதாரத்தின் அமைச்சகம் அப்படி என்று ஒவ்வொரு தலைப்பிலே ஒரு நாவல் எழுதியிருந்தவர். அதிலே இந்த அமைதியின் அமைச்சகம் என்றதிலே சொல்லப்பட்ட பாதுகாப்பு என்பது நடைமுறையில் குற்றம் என்ற ஸ்லோகத்தை, ஏனென்றால் பாதுகாப்புக்காக செலவழிக்கப்படுற பணம் என்பது ஆயுத கட்டுமானத்தை உருவாக்குகின்ற பொழுது எந்த அரசாக இருந்தாலும் பின்னர் ஆயுதத்தை பயன்படுத்தி அடக்குகின்ற தன்மைக்கு போகும்பொழுது குற்றமாக மாறும் என்ற கருத்தினை அந்த நாவலில் வெளியிட்டிருந்தார். அதையும் வந்து ஓவன் ஜோன்ஸ் அவர்கள் குறிப்பிட்டு இந்த மாதிரியான ஒரு சூழலில் பாதுகாப்பை எப்படி ஏற்படுத்தலாம் என்ற அந்த தன்மை வந்து அமைதியை ஏற்படுத்தக்கூடாக வர வேண்டும். ஆனால் அமைதியை பற்றிய தன்மை இல்லாமல் எல்லா நாடுகளுமே தங்களுடைய ஆயுத கிடங்குகளை நிரப்புகின்ற வேலைகளையும் போருக்கான ஆயுதங்களையும் செய்கின்றார் என்று சுட்டிக்காட்டிவிட்டு அதிலே சிறப்பாக முன்னாள் பிரித்தானியாவுடைய மூத்த இராணுவ தளபதிகள் ஒருவரான ஜெனரல் பேட்ரிக் சாண்டோஸ் அவர்கள் நேரடியாக கூறியிருக்கின்றார், இப்பொழுது இருக்கிற பரம்பரை யுத்தத்துக்கு முன்னான பரம்பரையை
ஆக இருக்கிறது. அதை நாங்கள் அதற்கேற்ற மாதிரியாக எளியவர்களை உருவாக்க வேண்டும் என்று கூறுகின்ற பொழுது கட்டாய இராணுவ சேவை வருமா என்கின்ற ஒரு நிலை கூட வந்தது. ஆனால் அதை நம்பர் 10 டவுனிங் ஸ்ட்ரீட் மறுத்து இப்பொழுதுக்கு அது தேவையில்லை என்று சொன்னாலும் வேறு வழிகளில் அந்த யுத்தத்துக்கான ஆயுதங்களை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை தான் இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் பிரித்தானியாவுடைய பாதுகாப்பு செயலாளர் கிராண்ட் சாப்ஸ் அவர்களும் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார் 5 வருடத்துக்குள் போர் மூலம் என்று. அது இவ்விதமான ஒரு சூழல் வருகின்ற பொழுது ஈழத்தமிழர்களுடைய நிலை என்ன? ஈழத்தமிழர்களுக்கு நிச்சயமாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஈழத்தமிழர்களை இனஅழிப்பு செய்கின்ற நோக்கம் கொண்டது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எவ்வளவுக்கு இனஅழிப்பு செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு இனஅழிப்பு செய்வதற்கான செயற்பாடுதான் ஈடுபடுவார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயம். அதே நேரத்திலே இந்திய அரசாங்கமும் ஈழத்தமிழுடைய இறமையை இல்லாத ஒழிப்பது அல்லது மட்டுப்படுத்திப்பது என்ற தன்மையில் இருக்கின்ற அந்த வகையில் தான் பிரித்தானியா அதனுடைய காலனித்துவ அரசு ஆட்சி காலத்திலே ஈழத்தமிழர்களை சிறுபான்மையினர் என்று மாற்றினார்கள். பின்னர் இந்தியா 1987களுக்கு பின் இந்தியா ஈழத்தமிழரை ஒரு சமூகம் என்று மாற்றுகின்ற செயற்பாட்டிலேயே இப்பொழுது இந்தியாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, மேற்குலக நாடுகளாக இருந்தாலும் சரி, சமூகம் என்ற சொல்லாட்சி கூட தான் இப்பொழுது பயன்படுத்துகின்றார்கள். சிங்கள பௌத்த ஸ்ரீலங்கா நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகம் அந்த சிங்கள பௌத்த அரசு அவர்களுக்கான சமூக உரிமைகளை கொடுக்கும் நிலைக்கு அவருடைய இறைமை ஒழிப்பு சிந்தனை தான் இந்தியா செயற்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களும் இந்த நேரத்தில் ஈழத்தமிழுடைய எதிர்காலத்தை பற்றி இந்த போரியல் சூழலுக்குள் பெறக்கூடிய எதிர்காலத்தை பற்றி மிக எதுவுமே செய்ய மாட்டார்கள் என்பது வெளிப்படையான உண்மை. இவ்விதமாக மக்கள் வறுமை வருகின்ற பொழுது அவர்களை குறைந்த கூலிக்கு அடிமைப்படுத்துகின்ற ஒரு போக்காகத்தான் இருக்கும். இப்பொழுது பார்த்தால் இலங்கை அரசாங்கம் சிங்கள மக்களை கூட உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற பெயரில் அவர்களை கூலி அடிமைகளாக வித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் மூலமாக ஏற்படுகின்ற வருமானத்தை தங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு உந்து சக்தியாக அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதையெல்லாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படியான சூழல் வருகின்ற பொழுது இந்த ஒரு சூழலில் எங்களுடன் எங்களுக்கு கடவுள் தந்த ஒரு அற்புதமான கொடை என்று சொல்லி போரியல் கலையிலே தன்னுடைய சிந்தனைகளை நீண்ட காலமாக பதித்துக் கொண்டிருக்கிற அரசவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இப்படியான ஒரு போரியல் தன்மையிலே மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. போரியல் தன்மையில் மாற்றம் ஏற்பட்டு போர் நாளாந்த வாழ்வாய் கொண்டிருக்கிறது. போர் நாளாந்து வாழ்வாய் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சூழலில் எங்களுடைய மக்களுக்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ற ஆங்கிலத்திலே சொல்கின்ற அந்த அவசர முகாமைத்துவத்தை பற்றிய சிந்தனை யாரிடத்திலும் இல்லை. எவ்விதமாக உணவுகளை அவர்களுக்கு வழங்குகிற தன்மையை ஏற்படுத்துவது, வித மருத்துவ நிலைகளை உருவாக்கிக் கொள்வது, விதமாக மக்கள் பெரும் திரளாக புலம்பெயர வேண்டிய நிலை வந்தால் அவர்களை எவ்விதமாக பாதுகாப்பது, இதற்கான மற்ற நாடுகளுடைய உதவிகளை எப்படி பெறுவது, இதை பற்றி எண்ணமே இல்லை. அதை விட்டு போட்டு கோவணத்தோட இருக்கிறவரை குதிரையில ஏற்றி வைத்து முடிசூட்டுற விளையாட்டாக அங்க ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு நாங்கள் வாக்களிப்பது, அது பொது வேட்பாளரை நிறுத்தி அந்த அந்த ஜனாதிபதி முறைமையை எந்த ஒரு சிறுபான்மையினமும் ஜனாதிபதியாக வர முடியாதவாறு செய்யப்பட்டிருக்கிறது. அது எந்த ஒரு சிறுபான்மையினத்துக்குமே உரிமையற்ற ஒரு இடத்தில் நாங்கள் சிறுபான்மையினம் அதற்குள் எங்களுக்கும் ஏதோ இருக்கிறதுன்னு சொல்லி கொழும்பு குடியேற்றவாசிகள், இந்த கொழும்பு குடியேற்றவாசிகளுக்கு சிங்களத்துக்கும் தமிழுக்கும் இடையிலே எந்த வித்தியாசமும் தெரிவதில்லை. அதெல்லாம் தான் அவர்கள் தமிழர்கள் தங்களுடைய உரிமையை போனவன்னு சொன்னால் இனவாதம் என்று கூட சொல்லுகிறார்கள். ஆகவே அது அவர்களுடைய பிழை அல்ல, கொழும்பு குடியேற்ற தன்மையினுடைய பிழை. அதை குமாரி ஜெயவர்தனா அவர்கள் தன்னுடைய ஆராய்ச்சி நூல்களை கூட சுட்டி காட்டியிருக்கின்றார். கொழும்பில் இருக்கின்ற இந்த ஆங்கிலம் படித்த செல்வம் படைத்த குழுவினுடைய ஆட்சி முறைமைக்குள் இலங்கை தீவினுடைய முடிவெடுக்கிற தீர்மான உரிமை சென்றதனால் தான் இன்றைக்கு சிங்களவருக்கும் தமிழருக்கும் இடையில் பிரச்சனை இருக்கின்றது என்று கூட அவர் சொல்கின்றார். முஸ்லிம்களுக்கும் தான், இந்த சிங்களவர், தமிழர், முஸ்லீம், மலைய மக்களே எல்லோரையும் உள்ளடக்கியதான் இலங்கை தீவு. ஆனால் அதற்கு பிரச்சனை இருப்பதற்கான காரணத்தை அவர் பல புத்தகங்களில் ஒரு சிங்கள பேராசிரியர் இருந்தும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அவை இந்த நிலையில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், புலம்பெயர்ந்திருக்கிற மக்கள் தங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்கான இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதாவது அவசரகால முகாமைத்துவ சிந்தனைகளுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த ஆசிய தலைங்கத்தின் மூலம் வலியுறுத்தி கூற விரும்புகின்றோம். ஏனென்றால் இந்த போரை பொறுத்த மட்டிலே இங்கே போரியல் ஆய்வாளர் இருக்கிற அவருக்கும் தெரியும், போர் என்று வருகின்ற பொழுதே திட்டமிடல் தான் மிக முக்கியமான விடயம். திட்டமிடல் மூலமாகத்தான் போர் வெல்லப்படும். தாக்குதல் என்பது
அழிவுகளை ஏற்படுத்துகிற ஒன்றுதான். ஆனால் அந்த தாக்குதலின் வழியாக தகர்த்தல் என்று ஒன்று இருக்கிறது. அது தகர்த்தல் என்றது ஒன்று உட்கட்டுமானங்களை தகர்ப்பது, அடுத்தது மனதினுடைய நம்பிக்கையை தகர்ப்பது. மனித மனதில் நான் வாழுவேன், நான் இந்த மண்ணில் வாழுவேன், நான் இந்த என்னுடைய முறைமைக்குள் வாழ்வேன் என்ற அந்த நம்பிக்கையை தகர்ப்பதன் மூலம் தான் வெற்றி பெற முடியும். இதுதான் போரினுடைய அடிப்படையான உண்மை. அதனால்தான் போர் இல்லாத நேரத்தில் தான் அது கூடுதலாக செயல்படும். இப்பொழுது கூட ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்கு கிழக்கு என்று சொல்லி பேசி அந்த வடக்கு கிழக்கு சிங்கள அரசினுடைய 2 பகுதிகள் என்ற பாணியிலே பேசி அந்த இது எங்களுடைய தாயகம் என்ற நம்பிக்கையை மக்களுடைய மனதிலே இருந்து தகர்க்கின்றார். இது எங்களுடைய தேசிய வாழ்வுக்கான இடம் என்பதை தகர்க்கின்றார். இது எங்களுடைய தன்னாட்சி உரிமைக்கான தன்மையை கொண்டிருக்கின்றதை தகர்க்கின்றார். விதமாக மக்களுக்கிடையே நம்பிக்கை தகர்க்கின்ற பொழுது மக்களால் இயலாது என்ற நிலை மனதிலே தோன்றுமாக இருந்தால் இலகுவாக அவர்கள் அறிமுகப்படுத்தலாம் என்பதுதான் போரிலே ஆக்கிரமிப்பு செய்வர்களுடைய உத்தியாக இருப்பது. அதான் இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியில் நாங்கள் இந்த விடயமாக இந்த இடத்தில் கலந்துரையாடுவது எங்களுடைய மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு அவசர தேவையாக இருக்கிறது என்பது இந்த ஆசிரியர் தலைங்கத்தினுடைய கருத்து. நன்றி மாஸ்டர். நான் அரசோடம் செல்வதற்கு முன்னதாக இப்ப நீங்கள் திட்டமிடல் போர் என்று வரும் பொழுது திட்டமிடுதல் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள். அதைத்தான் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் எவ்வாறு திட்டமிட்டார்கள், அதாவது இலங்கையின் பொருளாதார மையத்தை நோக்கித்தான் அவர்களுடைய தாக்கல்கள் இருந்தது, சிங்கள மக்களை நோக்கி இருக்கவில்லை என்பதை எத்தனையோ தடவைகள் அவர்கள் ஆணித்தனமாக அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள், செயல்பாட்டில் காட்டினார்கள். இப்பொழுது நீங்கள் பல ஈழத்தமிழர்களுடைய இறமையை பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்ற நேரத்தில் நீங்கள் கூறியது போல் அரசியல்வாதிகளிடம் ஒரு சரியான வழிகாட்டல். இப்ப நீங்கள் ஒரு அரசியல்வாதி கூறினார் பொது வேட்பாளரை நிறுத்தினால் அது இனவாதமாக பார்க்கப்படும் என்று கூறினார் என்று அங்கே ஒரு தலைப்புச் செய்தி வந்திருக்கிறது. அப்ப எனக்கு புரியவில்லை, இவர்கள் எங்களுடைய மக்களுக்கு இந்த சின்ன விடயத்தை கூட இவர்களால் வழிகாட்ட முடியவில்லை என்றால் 3ஆம் உலகப் போருக்கான முன்னாயத்த காலத்தில் ஈழத்தமிழருமையை எவ்வாறு இவர்கள் பாதுகாக்க போகிறார்கள்? இப்ப இவர்களை விட்டால் வேறு யார்? இப்ப நீங்கள் கூறியது போல் முன் அறிவித்தல் கொடுப்பது, ஒரு ஆலோசனை வழங்குவது, யார் அதை செய்வது? இதுதான் நான் சொல்றேன். இப்பொழுது ஒவ்வொரு புலம்பெயர்ந்திருக்கின்ற ஈழத்தமிழர்களுடைய கடமையாக இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுக்கு தான் அந்த மண்ணுடைய உண்மையான யதார்த்த அரசியலும் அந்த மண்ணினுடைய மக்களுடைய சோக வாழ்வும் தெரியும். நாங்கள் தான் அந்த மண்ணுக்கான சாட்சிகள். ஆகவே எங்களுக்குத்தான் அங்க எந்த விதமாக எங்களை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உரிமை கூட இருக்கின்றது. அந்த வகையில் தான் இப்பொழுது அங்கு யாரை பொது வேட்பாளராக நிறுத்துங்கள் என்று இங்கே கூட லண்டன்லேயே கூட்டம் போட்டு நேரத்தை நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். யார் வந்தாலும் கூட அவர்கள் சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு வெளியால் எதுவுமே செய்ய மாட்டார்கள். அப்படி செய்தால் அடுத்த நாள் அவர்கள் அந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு ஆட்சியை தொடர முடியாது. அப்படின்னா எங்களுடைய மக்களுக்கான தன்மைகளை எங்களுடைய மக்களுடன் சேர்ந்து, இதனால் தான் நான் திருப்பி சொல்றேன், சீனா இன்றைக்கு மிகப்பெரிய வலுவான நாடாக இருக்கிறது என்றால் மாவோடைய தத்துவம். மாவோ சொன்ன சுருக்கமான தத்துவம் என்றால் கிராமத்துக்கு போங்கள், மக்களிடம் போங்கள், மக்களுக்கு என்ன தேவை என்றதை கேளுங்கள், மக்களை பலப்படுத்துங்கள். மக்களில் இருந்து தான் இறைமை வருகின்றது. இன்று பலர் கூட என்னோடு கூட தற்கப்படுவார்கள். இறைமை அரசாங்கத்துக்கு இருக்கின்றன. ஒரு நாளும் இறைமை அரசாங்கத்துக்குரியதல்ல, இறைமை மக்களுக்குரியது. மக்கள் தான் தங்களுடைய இறைமையை அரசாங்கத்துக்கு பாரப்படுத்துகிறாவே. நாங்கள் மக்களை பலப்படுத்துகின்ற பொழுதுதான் அது கல்வியாக இருந்தாலும் சரி, அல்லது கல்வி அறியாமையை நீக்கும், சமூக மூலதனங்கள் வறுமையை நீக்கும். இது 2ஐயும் செய்வதன் மூலமாக தான் நாங்கள் மக்களை பலப்படுத்த வேண்டும். தவிர இப்பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இந்த வாரத்திலே அங்கு கல்வியியல் ஆரம்பிக்கப்பட்ட 50வது ஆண்டை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஸ்ரீலங்காவுடைய மூத்த அமைச்சர்களே சொல்லியிருக்கிறார், ஸ்ரீலங்காவில் 2ஆந்திர பல்கலைக்கழகங்கள் சிந்திக்க தெரியாத மனிதர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள், பல்கலைக்கழகங்கள் மனப்பாடம் செய்வதை ஒப்புவிக்கின்ற பட்டதாரிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது முக்கியமான கருத்து. சிந்திக்க தெரியாத மனிதர்களை நாங்கள் 2ஆந்திர கல்விக்கூடாக உருவாக்குறோம். அரவிந்தருடைய கல்வி கோட்பாடுகள் எடுத்து பார்த்தோம் என்றால் அவர் அதை பற்றி மிக தெளிவாக கூறுவார். அந்த அரவிந்தருடைய கல்வி கோட்பாடு என்னென்று எங்களுக்கே தெரியாது. ஆனால் அதுதான் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய சிந்தனையை மாற்றி அமைத்த ஒன்று. ஆகவேதான் இந்த மாதிரியாக சிந்திக்க தெரியாத 2ஆந்திர கல்வி படித்தவர்களும் அதே நேரத்தில் மனப்பாடம் செய்து ஒப்புவிப்பதை தங்களுடைய பட்ட தாள்களாக சுதந்து கொண்டு நிற்கிறவர்களும் இருக்கிற ஒரு உலகமாக இருக்கிறதால் தான் கொழும்பிலே சட்டத்தரணிகள் தங்களுடைய சட்ட நிபுணத்துவ மூலையை வைத்து சிங்களர்களாக இருந்தாலும் சரி, தமிழர்களாக இருந்தாலும் சரி மக்களை ஏமாற்றுகின்றார்கள். இலங்கை அரசியலில் பெரும்பாலானவர்கள் சட்டத்தரணிகள் என்பதும் அந்த பின்னணியில் தான் இலங்கை அரசியல் சீரழிக்கப்பட்டது என்றதற்கான ஆய்வுகள் கூட இருக்கின்றன. இவர்கள் போன்றவர்கள்
தமிழ் மக்களை வழி நடத்துவார்களாக இருந்தால் அந்த இனமே அழிந்து விடும் என்பதுதான் இது காட்டுகிறது. இப்ப பாருங்கள், ஒருவர் கூறுகிறார் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தினால் இனவாதம் என்றார், இன்னும் ஒருவர் நாங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று, இன்னும் ஒரு சிலர் வாய் மூடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வழிகாட்ட வேண்டியதுக்கு நீங்கள் இதைத்தான் நாங்கள் எத்தனையோ தடவைகளாக யாருமே அந்த ஜனாதிபதி முறைமை ஈழத்தமிழர்களுக்கு பொருந்தாதது, அந்த ஜனாதிபதி முறைமையால தான் ஈழத்தமிழர்களுக்கு மேல் யுத்தம் திணிக்கப்பட்டது என்று ஒருவருமே சொல்கிறார்கள். இதைத்தான் இப்ப திட்டமிடல் என்று சொல்லும் பொழுது நாங்கள் கூறிக்கொண்டு வந்தோம் இல்ல, ஒரு கட்டமைப்பு நூடாக ஆலோசனை ஊடாக அப்பொழுதுதான் நாங்கள் திட்டமிட்டு ஒரு சரியான ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முடிவுகளை எடுக்கலாம். ஆனால் அவ்வாறான ஒரு நிலைமை இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய துப்பாக்கி நிலையில் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை தான் கூறலாம். நன்றி மாஸ்டர். அரசுடைய உங்களிடம் வருகின்றேன். இன்று மாஸ்டருடைய தலையங்கத்தை எடுத்து பார்க்கும் பொழுது 3வது உலகப் போருக்கான முன்னாயத்த காலத்தில் ஈழத்தமிழருடைய எவ்வாறு பாதுகாக்கலாம் என்று அந்த ஆசிரியர் தலையங்கில் இருக்கின்ற அம்சங்களை பார்க்கும் பொழுது 3வது உலகப் போருக்கான நிலைமையை தான் மாஸ்டர் இப்பொழுது விளங்கப்படுத்தியிருந்தார். உங்களுக்கு தெரியும், 2வது உலகப் போர் நடந்த பின்பு ஐரோப்பிய ஒன்றியம் அதற்கு பின்னதாக உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் இவர்கள் தங்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக சில விடயங்களை, இந்த கவசங்களை போட்டிருக்கிறார்கள். நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருந்த அனைத்துலக அமைப்புகள் என்றெல்லாம் உருவாக்கப்பட்டது, இந்த ஐநா போன்ற சபைகள் இவை எல்லாம் உருவாக்கப்பட்டது தங்களை பாதுகாப்பதற்கான ஒரு கவசத்தை போட்டிருக்கிறார்கள் என்று கூறினீர்கள். எத்தனையோ நிகழ்ச்சிகளில் நான் கேட்டிருக்கின்றேன். இப்பொழுது இவர்கள் போட்ட எல்லைகள், பாதுகாப்புகள், கவசங்கள் எல்லாம் மெதுமெதுவாக உடைந்து விட்டது. 3ஆம் உலகப் போர் நிச்சயமாக வந்துதான் ஆகப் போகின்றது, வேற வழி இல்லை என்ற ஒரு நிலைமையில் தான் மாஸ்டர் கூறியது போல் தண்ணீரை சோதித்து பார்ப்பதற்கான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது என்று நம்புகிறீர்களா? குறிப்பாக யுக்ரைன் ரஷ்யாவினுடைய போர் மேற்கத்திய நாடுகளினால் வெல்ல முடியாத நிலைமை இருக்கின்றது. இப்பொழுது இஸ்ரேலுக்கு முழு ஆதரவையும் வழங்கி கொண்டிருக்கின்றது. இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இவர்களுடைய கவசம் முழுவதும் உடைந்து விட்டது. 3வது உலகப் போர் வெடிக்கப் போகின்றது என்பது, அல்லது 3ஆம் உலகப் போர் ஆரம்பித்து விட்டதா? 3வது உலகப் போரை பொறுத்தவரையில், அதாவது 2வது உலகப் போர் 1வது உலகப் போர் எவ்வாறு ஆரம்பித்ததோ அந்த மெதுவாக ஒவ்வொரு நாடாக இன்வால்வ் ஆகிக்கொண்டு போகும். எங்களுக்கு தெரியாது. அது நான் சில சமயம் யோசித்தது, 2வது உலகப் போர் 5 வருடம் 6 வருடம் நீடித்தது என்றால் 6 வருஷமும் அப்படி எல்லாரும் அடிபட்டு கொண்டிருந்தாங்களா என்று யோசிச்சேன். நான் அப்படி இல்லை. அது ஒவ்வொரு நாடா இன்வால்வ் ஆகி கொண்டு போய்க்க அந்த கால நீட்சி. இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப உக்ரைன் தோற்கிறதென்று எல்லோருமே முடிவெடுத்து விட்டார்கள். இப்போ உக்ரைன் தோல்வி என்பது அது நேட்டோவின் தோல்வியாகத்தான் பார்க்கப்படும். இன்னைக்கு பொலிட்டிகோ கூட எழுதியிருக்கிறது உக்ரைன் வீழ்ந்து விட்டது என்ற ஒரு தலையங்கத்தை தான் போட்டிருக்கிறார்கள். அதே போல இன்னொரு நாளேடு எடுத்து அமெரிக்காவின் நாளேடு எழுதியிருக்கின்றது. அதாவது அமெரிக்காவின் $10 மில்லியன் அப்ராம் டேங்கை வந்து ஒரு $500 ட்ரோன் வந்து அடிச்சு தகர்க்குது என்று சொல்லியும், அதாவது எதிர்வரும் காலத்தில் இந்த டேங்குகள் பயன்படுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பிருக்கிறது. அப்ப இவ்வளவு காலமும் அமெரிக்கா போட்ட ட்ரில்லியன் கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பூஜ்ஜியமாக போகின்றது. என்று சொன்னால் ஒரு $500-400 ட்ரோன் வந்து இதுகளை எல்லாம் தகர்த்து விட்டு போகின்றது. இப்ப கட்டுப்படுத்தவும் முடியாது என்றால் ஈசல்கள் போல வருகிறது. இப்ப ஈசல்கள் போல வருகின்ற இந்த ட்ரோன்களுக்கு எத்தனை லட்சக்கணக்கான ஏவுகணைகளை நீங்கள் அடிப்பீர்கள் என்றது பிரச்சனையானது ஒன்றாகத்தான் இருக்கிறது. எனவேதான் உலகமே ஒரு தளம்பலான நிலையில் இருக்கிறது இந்த டெக்னாலஜி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால், அடுத்ததாக அந்த விமானங்களுக்கும் இடையிலான ஆகாயத்தில் இருக்கிற சண்டை வந்து டாக் ஃபைட் என்று சொல்றது. அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு விமானத்தை செலுத்த போகிறது, மனிதர் ஒரு விமானத்தை செலுத்த போகிறார், டெஸ்ட் பண்ண போகிறார். அதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வின் பண்ணுமாக இருந்தால் இனி பைலட்டுக்கும் வேலை இல்லை என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அப்ப அவங்களுக்கு இப்ப வேறொரு நாட்டை போய் தாக்குவது வந்து இலகு வேறென்று சொன்னால், லாஸ் பண்ணினால் ஒரு மெஷின், தட்ஸ் இட். இப்ப ஒரு விமானம் விழுந்துட்டுதுன்னா ஒரு மெஷின் விழுந்துட்டுது, இன்னொன்று செய்துட்டு போகலாம் என்றால் இப்பதான் சீப்பா உற்பத்தி செய்யறதுக்கு சீனா இருக்கிறது. உண்மையில் அமெரிக்காவின் திரைசேரி செயலாளர் ஜெலன் அண்மையில் சீனாவுக்கு சென்றிருந்தார். அவர் சொன்னது இதுதான், நீங்கள் பொருட்களை வேர்ல்ட் மார்க்கெட்ல ஃப்ளோட் பண்றீங்க, எங்களால ஒன்றும் செய்யாம கிடக்கு. ஏனென்றால் இவங்க மானிய விலையில் கொடுக்குறாங்க. இப்ப பிரச்சனை இவங்களால மற்றவங்களால மானிய விலையை கொடுக்க முடியாத நிலை. ஏன்னா இவர்கள் எல்லாவற்றையும் விலையை உயர்த்தித்தானே வைத்து பழக்கம். இவர்களுக்கு விலையை குறைத்து பழக்கம் இல்லை. அப்ப அவங்க மக்களோடு மக்கள், இப்ப மாஸ்டர் சொன்ன மாதிரி அவங்க கிராமத்துக்கு போனாங்க, கிராம மக்கள்கிட்ட என்ன தேவை என்றதை பார்த்தாங்க. அதுக்கு அந்த கிராம மக்களை தான் அந்த உலகத்தை கட்டியமைக்கிறார்கள் என்ற தத்துவம் புரிந்திருக்கிறது.
எனவேதான் அவங்களோட பிசினஸ் ஆக இருக்கலாம் எல்லாம் விரிவடைந்து கொண்டு வருகின்றன. இப்ப கடந்த வாரம் ஜெர்மன் சான்சலர் சீனாவுக்கு போனார். அவர் போக ஒரு நாளோட சொல்லிச்சு டிரான்ஸ்லேட்டரை கூட கூட்டிக் கொண்டு போகலையே. ஆனால் அந்த விமானம் முழுக்க அத்தனை பெரிய நிறுவனங்கள சிஇஓவும் போயிருக்கின்றன. BMW இருக்கலாம், மெர்சிடிஸாக இருக்கலாம், டோவ் பங்கு சந்தையில இருக்கின்ற அந்த அத்தனை நிறுவனங்களையும் கொண்டு வரும். ஏன்னா வியாபார உலகமாக போய்விட்டது. அப்ப 3வது உலகப் போர் நீங்கள் கூறியது போல பல பரீட்சை. அதாவது நேட்டோ சோவியத் ஒன்றியத்தை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டது ஒன்று. அதைத்தான் நான் கேட்க வந்தேன். அதாவது ரஷ்யா யுக்ரைனுக்குள் ஊடுருவினாலும் அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பா ஒன்றிய போன்ற நாடுகள் பல பரீட்சை சோதனை களமாக அதை பயன்படுத்தி பார்த்திருக்கிறார்களா என்று நான் கேட்க வந்தேன். நீங்கள் அப்படியே கூறுகிறீர்கள். அதுதான் உண்மையான நிலையா? உண்மைதான். என்னன்னு சொன்னால் இப்ப சிரிய போரில் இப்ப ரஷ்யாவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஈராக்கில் இவங்க போனாங்க, லிபியாவுக்கு போயிட்டோம். அடுத்தது சிரியாவுக்கு என்ட பண்ணிக்க ரஷ்யா ரெட் லைனை கீறிட்டு இதுதான் இல்லை அவங்க அதுக்குள்ள இன்வால்வ் ஆகினாங்க. கிட்டத்தட்ட அந்த சண்டையில 300 ட்ரோன்கள், சின்ன சின்ன ஆயுதங்கள், எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வார்ஃபேர்ஸ் 300 ஆயுதங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா உக்ரைன் ஒரு களம். ஜெலன்ஸ்கி யாரும் கொல்ல போவதில்லை. அமெரிக்காரனும் கொல்லாம், ரஷ்யனும் கொல்ல மாட்டான். விளம்பரின் போட்டியின் 2வது, அதாவது யுத்தம் ஆரம்பித்த ஒரு கிழமையிலேயே இஸ்ரேலின் முன்னாள் பிரதமருக்கு கூறிட்டார், நான் கடைசி வரையும் ஜெலன்ஸ்கியை கொல்ல மாட்டான். ஏன்னா அவன் தேவை என்னென்றால் நேட்டோ அடிக்கிறதுக்கு அவனைத்தான் இவனும் பாவிக்கிறான், அவனும் பாவிக்கிறான். அப்ப இது ஜெலன்ஸ்கி தெரியா, இப்ப ஜெலன்ஸ்கி தெரியுது தன்னை எப்படி பாவித்திருக்கிறார்கள் 2 தரப்பும் என்று சொல்லி. அப்ப எனவேதான் அப்ப இதுல நேட்டோ வீழுமாக இருந்தால் அது இன்னொரு போருக்கு இவர்களால் போக முடியாது. என்றால் அது நேட்டோவின் கிட்டத்தட்ட ஆயுத பலங்களை பார்த்து கூட்டணி தோற்குமாக, அதுல அமெரிக்கா தலைமையிலான எல்லா மேற்குலகத்தின் கூட்டணி, மற்றது எல்லா மேற்குலகத்தின் அத்தனை பவர்ஃபுல்லான ஏர் டிஃபென்ஸ் அதையும் சோதித்து பார்த்தாச்சு. அதை எவ்வாறு உடைக்கிறார்கள் என்று பார்த்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா கின்சால் அது ஹைப்பர்சோனிக் ஏவுகணையில ஒரு சில நாடுகள்லாம் அதை டெக்னாலஜியை அச்சீவ் பண்ணி இருக்கிறார்கள். ஒன்று ரஷ்யா, ஈரான், அமெரிக்கா, வடகொரியா. ஆனாலும் 2 நாடுகள் களமுனையில் சோதிச்சு பார்த்திருக்கிறார்கள். ஒன்று ரஷ்யா, 2வது ஈரான். இப்ப ஈரான் சோதித்து பார்க்கின்ற உலகத்திலேயே மிகவும் பாதுகாப்பானது நவட்டிம் ஏர்பேஸ் என்று கூறினார். அந்த ஏர்பேஸுக்கு 7 ஏவுகணைகள் விழுந்தது என்று சொன்னால் இவர்கள் தங்கள் ஏர் டிஃபென்ஸை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்குது. ஒன்றில் இவர்களால் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு அடுத்த கட்டம் என்னவென்று சொன்னால் அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலையாகத்தான் வரும். அப்ப இதில் இப்ப உங்களுக்கு தெரியும், அதாவது 2வது உலக போர் ஜெர்மன் வீழ்ந்ததோடையே முடிந்து விட்டது. ஆனால் அதை முடித்தது யாராக இருக்கும்? ரஷ்யா தான் முடித்ததாக இருக்கும் என்று வரப்போகுது என்றபடியால் தான் சும்மா கிடந்த ஹிரோஷிமாவை கொண்டே அணுகுண்ட போட்டாங்க. ஏனென்றால் உலகத்தை ஒரு பயப்படுத்தி தன் அணுக்குண்டு வெடிப்பில் தான் இந்த போர் நிறைய முடிந்தது என்ற ஒரு நிலையை அவர்கள் உருவாக்குவதற்கான ஒரு ஒன்றைத்தான் அமெரிக்கா சென்றது. எப்போதும் அமெரிக்கா அப்பா ஹேண்டா இருப்பதற்கு தான் யோசிப்பாங்க. இந்த நிலைதான் இப்போது உலகப் போரை பொறுத்தவரை இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உலகப் போர் தான். இது தீவிரமடைய போகின்றதா இல்லையா என்பதுதான் இப்போதுள்ள பிரச்சனை. 2 விடயம். அதாவது நீங்கள் கூறிய ஒன்று, யுக்ரைன் இருக்கின்ற மக்கள் அழிந்தாலும் பரவாயில்லை என்று நீங்கள் கூறினீர்கள். நீங்கள் கூறும்பொழுதுதான் யோசித்து பார்த்தேன். பிரித்தானியாவில் உங்களுக்கு தெரியும், போர் ஆரம்பித்த காலத்தில் யுக்ரைனிலிருந்து அகதிகளாக பிரித்தானியாவுக்கு வருபவர்களை எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இலகுவாக விட்டு விட்டார்கள். இல்லை அப்படி என்றால் அவர்கள் தப்பி பிழைக்கட்டுக்கும் என்றுதான் விட்டு விட்டார்கள் என்று நீங்கள் கூறிய பொழுது சிந்திக்க தோன்றியது. இதே நேரத்தில் இப்ப நீங்கள் அணு ஆயுதம் தொடர்பாக கூறும் பொழுது ஏற்கனவே நாங்கள் பார்த்து விட்டோம், ட்ரோன்ஸ் பார்வையில் எல்லா நாடுகளிலும் வந்து விட்டது. இப்ப லேசர் டெக்னாலஜியை பயன்படுத்தி அதை சுட்டு வீழ்த்துகிறார்கள். அப்படி என்றால் அணு ஆயுதம் ஒரு கடைசி கட்டமாக இனி இல்லை என்று அமெரிக்கா அல்லது முன்னிலையில் இருக்கின்ற மேற்கத்திய நாடுகள் தங்களுடைய கட்டுப்பாடு முற்றுமுழுதாக மீறி போய் விட்டுவிடும். அப்பொழுதுதான் அவர்கள் பாவிப்பார்கள் என்று நீங்கள் நம்புகிறார். அது வரைக்கும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினால் நிறைய விடயங்களை இப்பொழுது அவர்களால் சாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது எல்லா நாடுகளும் தான். இப்ப நீங்கள் கூறியது போல் ஈரான் கூட கடந்த வாரம் நாங்கள் பேசும் பொழுது நான் கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். அதாவது ஈரான் ஒரு பலம் இல்லாத ஒரு நாடாக இருக்கிறது என்று கேட்கும் பொழுது எத்தனையோ பேர் கருத்துக்களை கூறினார்கள். அவர்களிடம் இப்பொழுது நிறைய பலம் இருக்கின்றது என்று கூறுகிறார். அப்படி என்று சொன்னால்
அணு ஆயுதத்துக்கு போவார்களா? அவர்கள் என்னென்றால் அணு ஆயுதத்தை ஒருவர் பயன்படுத்தால் அடுத்தவர்களும் எல்லோரிடம் இருக்கின்றது. இப்ப ஒருவரிடம் தான் அது இருக்கும் என்று சொன்னால் பயன்படுத்தி இருப்பார்கள். இப்ப மற்றவரிடம் இருக்கு என்றதுதான் பிரச்சனை. அப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால், முந்தி தமிழர் கொழும்புல போய் இறங்கினால் எந்த சிங்களமும் அடிக்கலாம், கொத்தலாம், வெட்டலாம். ஆனால் விடுதலை புலிகளின் காலத்துக்கு பிறகு முருங்கைக்காயுடன் போய் இறங்கினாலும் ஆர்பிஜி என்று தலைதறிக்க சிங்களவன் ஓடின காலம் இருக்கின்றது. என்ற பலம் தான் உங்களோட பலம். நீங்கள் உங்களை பலவாசாலியாக காட்டினார். இப்போதைய பிரச்சனையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எல்லா நாடுகளும் எல்லாம் கல்வி அறிவு. இப்ப நீங்கள் விடுதலை புலிகளின் காலத்தை பாருங்கள், அவர்கள் ஒவ்வொரு துறையாக கல்வி கூடங்களை எத்தனையை காட்டினார்கள் என்ற அறிவுதான். செஞ்சோலைக்கு வெளிநாடுகளில் இருந்து போறவர்கள் கொண்டு போய் சாக்லேட்டுகளையோ அல்லது இனிப்புகளை கொடுக்கும் போது ஒரு தடவை தலைவர் கூறிய கருத்தென்றால், எங்களுக்கு அதுகள் தேவையில்லை, நாங்கள் அதை இங்கு தாராளமாக கொடுப்போம், அங்கிருந்து வந்து ஏதாவது நல்ல கருத்துக்களை சொல்லிவிட்டு போங்கள், நல்ல அறிவுகளை விதையுங்கள் எங்கள். அதாவது அப்பவே அவர்கள் அதனைத்தான் அவர் என்னத்தை சிந்தித்தாரோ அதைத்தான் இந்த இப்போது உலகங்கள் தென் ஆசியா வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. அந்த சீனாவின் வளர்ச்சிக்கு பிறகு இப்ப மெட்ரோ ரயில் நிலையத்தை ஐரோப்பிய ஒன்றியம் ஈரானில் கட்ட ஒரு ஒப்பந்தத்தை செய்திருந்தது. பிறகு இந்த அணு உலை சம்பந்தமான பிரச்சனையில் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் அதை இடைநடுவில், அதாவது காசையும் வாங்கிவிட்டு இடைநடுவில் அதை விட்டு விட்டு வந்து விட்டார். ஆனால் இப்போது அங்கு மெட்ரோ வந்து மிகவும் பிரபல்யமாக இயங்குகிறது. இப்போது ஐரோப்பிய ஒன்றியம் கேட்கின்றது, நீங்கள் அந்த டெக்னாலஜியை எங்களுக்கு தாருங்கள் என்று. அது எப்படி, அதாவது அந்த கல்வி அறிவு உண்மையில் ஒரு அது தமிழர்களிடம் இருக்கின்றது. அதை அவங்க தங்கள் நாட்டுக்காக ஒருங்கிணைக்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், ஈரானோ அல்லது காசாவிலேயோ எத்தனை பேர் இறந்தாலும், எத்தனை பேர் அடித்தாலும், விழுந்தால் நாம் நிற்கிறாங்க தங்களோட இனத்துக்காக. அந்த தங்களோட அறிவையும் தங்களோட தொழில்நுட்பத்தையும் தங்களோட வளத்தையும் எப்போதும் அவங்க இனத்துக்காகத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு இன வேட்கை தான் அந்த மக்கள். நீங்கள் பார்க்கலாம், இந்த தொழில்நுட்ப அறிவு வந்து மிக அதிக அளவில் இருக்கிறது தான் இந்த உலக போரை தற்போது தடுத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எல்லோரும் ஒன்றை கூறுகிறார்கள், எந்த தரப்பும் வெல்ல முடியாது, இதுதான் கூறுகிறார். அதுக்காகத்தான் அந்த கேள்வி கேட்டேன். அதாவது எல்லோரிடமும் ஒரு சமமான பலம் இருக்கின்றது, தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியினால் சமமான பலன் இருக்கின்றது. அதனால் தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். அணு ஆயுதம் கடைசி கட்டத்தில் தான் பாவிக்கப்படுமா என்று கேட்டிருந்தேன். மெனி என்னமொன்று நீங்கள் கூறினீர்கள் அரசோகளே, உயிரோடை தமிழில் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வருகின்றது இதுதான் அறிவு பலம். அறிவை விதையுங்கள் என்று நீங்கள் கூறினீர்கள் இல்லையா? அறிவின் ஊடாகத்தான் இப்பொழுது உலகம் ஒரு சுருங்கிய உலகத்தில் நாங்கள் வாழுகின்றோம். அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரை கூறிக்கொண்டு வருகின்றோம், இளைய சந்ததிக்கு முதலிடத்தை கொடுங்கள். உங்களுடைய கதிரையை விட்டுவிட்டு அவர்கள் அந்த கதிரில் இருந்தார்கள் என்றால் இவ்வளவு விடயத்தை சிறப்பாக துல்லியமாக தொழில்நுட்பத்தினூடாக, உலக ஓட்டத்தினூடாக, உலக மாற்றத்தினூடாக எங்களுக்கு ஒரு வழியை காட்டுவார்கள். அதை இவர்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்திக் கொள். கிட்டத்தட்ட நான் நினைக்கிற ஒரு 6-7 ஆண்டுகளாக நான் அரசியல் கள நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற காலத்தில் நான் நேரடியாக பார்த்திருக்கின்றேன். ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் பாருங்கள், எங்களுடைய தமிழ் மாணவர்கள், ஏன் சுகாதார சேவை NHS எடுத்து பாருங்கள், அவ்வளவு பேர் இருக்கிறார்கள். MOD மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல போய் பார்த்திருக்காங்க, எங்களுடைய தமிழாக்கள் இருக்கிறார்கள். அப்படி திறமை வாழ்ந்தவர் இருக்கிறார். இவர்கள் இன்னும் 1970ஆம் ஆண்டிலிருந்து கதிரையை பிடித்து வைத்துக் கொண்டு அதே அரசியலை செய்து கொண்டிருந்தால் எப்படி தமிழ் மக்களுக்கு விடிவு வரப்போன்றது? ஈழத்தமிழருடைய இறமை எப்படி காப்பாற்றுவது? இதுதான் அந்த உண்மையான நிலைமை. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றதையும் இந்த நேரத்தில் இதுதான் அந்த உலக யதார்த்தம். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இங்கே கூறுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் தந்ததுக்காக நன்றி அரசோக்களே. சிறப்பாக உங்களுடைய பார்வை இருந்தது. மாஸ்டர், உங்களிடம் வருகின்றேன். இப்ப நான் கூறிய விடயங்கள் இவற்றையும் வைத்து பார்க்கும் பொழுது ஈழத்தமிழர்களுடைய இன கருவறுப்பு நடைபெற்ற பொழுது இப்ப பாருங்கள், இவ்வளவெல்லாம் நாங்கள் பேசுகிறோம், இனவாதத்தை தூண்டுகிறார். இலங்கை தீவில் வடக்கு கிழக்கில் ஒரு 5 பேர் கூடி பேச முடியாது, உடனடியாக புலனாய்வாளர்கள் வந்து விடுவார்கள். காணி தொடர்ந்து அபகரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஈழத்தில் இனக்கருவறுப்பு நடைபெற்ற பொழுது இஸ்ரேல் இலங்கைக்கு ஆதரவு வழங்கியது. இப்பொழுது ஈரானுடைய அதிபர் இலங்கைக்கு ஒரு பயணம் மேற்கொள்ளப் போகிறார். சில வழிகளில் பயணத்தை நிறுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற, என்றால் அவருக்கு அச்சுறுத்தல் வரலாம் என்று கூட கூறுகிறார். இந்த நிலைமைகள் எவ்வாறு ஈழத்தமிழர்கள் இதை இப்ப இஸ்ரேலுடைய நிலைமை, ஈரானுடைய நிலைமை, இவற்றை எவ்வாறு நாங்கள் இதனூடாக என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம்? ஏனென்றால் தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் நாங்கள் ஒருவர் ஒரு உதவி செய்தால் அல்லது ஒருவர் குற்றமிழைத்தால் அவர்களை நாங்கள் தொடர்ச்சியாக எதிரிகளாக பார்க்கின்ற ஒரு நிலைமைதான் இருக்கின்றது.
இதை எவ்வாறு மாற்றுவது? இந்த சிந்தனை ஓட்டத்தை எவ்வாறு மாற்றுவது? இது அல்லது மாறத்தான் வேண்டுமா, அல்லது இருக்கின்ற நிலைமை சரியா என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அதாவது இது முக்கியமான விஷயம் தொற்றுகிறீர்கள். இப்பொழுது ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி 24ஆம் தேதி உமாயா திட்டத்தை திறந்து வைக்கிறதுக்காக இலங்கைக்கு வர இருக்கின்றார். அந்த அவர்கள் மத்தளம் விமான நிலையத்துக்கு நேரடியாக அவரை கொண்டு இறக்கி நேர கொண்டு போய் உமாயா திட்டத்தை திறந்துட்டு அங்கிருந்து திரும்ப உடனடியாகவே திரும்பவும் ஈரானுக்கு போறதுக்கான வேலையை தான் செய்கின்றார்கள். அது எதை காட்டுகிறது என்றால் துணிவு. அதாவது எங்களுக்கு எதிரான வினைகள் செய்யப்படுகின்ற பொழுது அந்த எதிர்வினையை மீறி நாங்கள் செயற்படுவோம் என்கின்ற அந்த உறுதியை வெளிப்படுத்துகிறார். கடைசி மட்டும் வர விட மாட்டார். என்ற ஈரானுடைய பலத்தை அவர்கள் அங்கு காட்டுவார்கள். அதே நேரத்திலே இலங்கைக்கு அமெரிக்கா மொசாட்டு நிற்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். ஆனா அப்படி இருந்தும் கூட அவர்கள் நீங்க கூறியது போல அவர்களுடைய அறிவு பலத்தை கொண்டும் அதே நேரத்திலே அவர்களுக்கு எடுத்த விஷயத்தை நாங்கள் முடிக்க வேண்டும் என்ற அந்த தன்மையுடன் செயற்படுவதை பார்க்கின்றோம். ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் ஒரு சிறு பின்னடை வந்தவுடன் அந்த பின்னடைவுக்கூடாக நாங்கள் எழுந்து வருவதற்கான அந்த தன்மையே நாங்கள் இழந்து அந்த ஸ்ரீலங்கா கொடியையே தலைக்கு மேல் தூக்கி பிடித்து கொண்டு நாங்கள் உள்ளக பொறிமுறை கூடாக நாங்கள் இதை தீர்க்கிறோம் என்று சொன்ன மதிப்புக்குரிய சம்பந்தன் ஐயாவுடைய தலைமையின் கீழ் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த பின்னணியில் இருக்கின்றவர்கள் இன்று கூட தங்களுக்குள் எந்த அதிகாரம் இல்லாத தமிழரசு கட்சியினுடைய கதிரை போட்டியிலே இருக்கின்றார்கள். அது ஒரு மியூசிக்கல் சேர். மியூசிக்கல் சேரில் இவர்கள் இருந்து மகிழலாம். ஆனா அந்த மியூசிக்கல் சேரை விட்டு இவர்கள் வெளியே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மேல் என்ன தாக்கத்தை நீங்கள் இந்த 15 ஆண்டு காலத்தில் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் இவர்கள் ஒரு விஷயத்தை கூட கூற முடியாது. ஸ்ரீலங்கா நினைத்தே நாங்கள் எங்களை பிரதேசத்தில் செய்யாமல் தடுத்திருக்கிறோம் என்று கூறுங்கள் பார்ப்போம். ஏதாவது ஒரு விஷயத்தை, எந்த ஒரு விடயத்தை என்றாலும் ஸ்ரீலங்கா நினைத்ததை அல்லது இந்தியா நினைத்ததை நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தில் செய்யாமல் தடுத்தோம் என்று எந்த ஒரு தமிழரசு கட்சி தலைவராவது கூறுங்கள் பார்ப்போம். இதான் அங்க இருக்கிற சிக்கல் இல்லை. அப்ப நீங்க கூறுவது போல இந்த இடத்துல பாருங்க, இப்ப இன்றைக்கு இலங்கைக்கு இறையாண்மை பத்திரத்தின் அடிப்படையில கொடுத்த தனியார் கடனை கொடுத்தவர்கள் இன்றைக்கு இவர்கள் எவ்வளவோ எல்லாம் சொல்லியும் கூட இந்த கடன் கட்டாம இருக்கிற காலத்துக்கான 1.6 பில்லியன் வட்டியையும் சேர்த்து 12.55 பில்லியன்ல இருந்த கடனை இன்றைக்கு 14.15 பில்லியனா கட்டுங்கள் தான் கூட்டத்தில் முடித்தார்கள். ஆகவே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால அவர்களுடைய உறுதியை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர்கள் தாங்கள் கொடுத்த பணம் தனியார் பணத்தை அவர் எந்த காரணம் கொண்டு விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் எவ்விதமாக மேலும் பெருக்கலாம்னு சிந்தித்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் உலக வங்கி கூட இன்னொரு தந்திரம் செய்யுதுன்னு சொன்னால் தனியார் வங்கிகளை கொண்டுதான் உலக வங்கி 400 மில்லியன் டாலரை இப்பொழுது இவர்களுக்கு அவசர தேவையில கூட கொடுக்க போறாரு. அதுவும் தனியார் வங்கிகளுக்கெல்லாம் வரப்போகின்றது. அப்ப அதுக்கும் வட்டி கூடாக நாட்டை விற்கிற நிலைக்கு தான் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இவ்விதமான நிலை சிங்கள பக்கத்திலே தோன்றிவிட்டார். சிங்கள பக்கத்தை பொறுத்த மட்டிலே இப்பொழுது அவர்கள் போருக்காக இவ்வளவு பெரிய பணத்தை செலவழித்தார்கள் என்று இவர்களும் கூறுகிறார்கள் இல்லை, உலகமும் கூறுவதில்லை என்றால் உலகம் அவ்வளவு ஆயுதங்களையும் வித்து தள்ளியது. ஆகவே இப்பொழுது அவர்கள் போருக்காகத்தான் நாங்கள் செலவழித்தோம் என்று கூறினால் அதுக்காக ஆயுதங்களை கொடுத்த நாடுகள் தான் அவ்வளவு ஏற்படுத்தி இருக்கின்ற நிலை வரும். ஆனால் இதனை கவனமாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆசிய நாடுகள். இன்றைக்கு ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, சீனாவாக இருந்தாலும் சரி, அல்லது இந்தியாவாக இருந்தாலும் சரி, அல்லது ஜப்பானாக இருந்தாலும் சரி, நேற்றைய மாதிரியான நிலையில் இல்லை. அவர்கள் ஆசிய கண்டம் என்கின்ற அந்த தனித்துவமான தன்மையிலும் அதே பற்றி தான் மத்திய கிழக்கு நாடுகள் இப்பொழுது இந்த சிக்கல் ஒரு 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 முள்ளுக்கு மேல சீலையை போட்ட மாதிரியான பிரச்சனை. அந்த நிலையில் எவ்விதமாக தங்களுக்கு பாதிப்பில்லாமல் அதே நேரத்தில் இதை முடித்து வைக்கலாம் என்ற ஒரு எண்ணத்துக்கும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த கட்டத்தில் இது ஒரு முடிவுக்கு வர இருக்கின்றது. போன முறை நாங்கள் பார்த்தோம் என்றால் பொதுஜன பெரமுன 225 ஆசனங்களில் 146 ஆசனங்களை பெற்று வென்ற கட்சி. ஆனா 60 லட்சம் பேருடைய வாக்களை பெற்று ஜனாதிபதியா வந்தார் கோத்தபாய ராஜபக்ஷ. ஆனா மக்களுடைய சக்தி அங்கு எழுந்த பொழுது அந்த ஆசனங்களாலும் ஒன்றும் செய்ய முடியாது போய்விட்டது, அந்த வாக்கு பலத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது போய்விட்டது. ஆனால்தான் இந்த இடத்தில் இந்த தலைவர்களை மக்கள் சக்தி கூடத்தான் மாற்ற முடியும். மக்களுக்கான அறிவூட்டுதல், மக்களுக்கான ஒருமைப்பாடு, மக்களுக்கு வாழ முடியும் என்ற நம்பிக்கை அளித்தல், மக்கள் எதனை
இதனையும் உண்மையும் நேர்மையுமான முறையில் செய்ய முடியும் என்று அவர்களை பலப்படுத்தல் போன்றவற்றுக்கெல்லாம் செய்ய வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு தளம். இதுக்கு ஊடகம் தான் இதுக்கு மிகப்பெரிய சக்தி அளிப்பது. அதனால்தான் நாங்கள் இத்தனை முறை நீங்கள் இதை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் நான் திருப்பி திருப்பி சொல்ற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்றால், தமிழர்களுக்கான பொது ஊடகத்தை, தேசிய ஊடகத்தை பலப்படுத்துங்கள். அதுவும் இந்த யுத்த காலம் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உடனடியாக நீங்கள் தமிழர்களுடைய வானொலியையும் தமிழர்களுடைய தொலைக்காட்சியை நீங்கள் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் இன்னும் 3 மாதத்தில் நீங்கள் பிரச்சனையை அனுபவிக்கப் போகிறீர்கள் என்ற. இப்பொழுது இந்தியா பிபிசியை தன்னுடைய பகுதிக்குள் சுதந்திரமாக செயற்படுற தன்மையை தடுத்து இப்பொழுது பிபிசி அங்கு இந்திய பிபிசி என்று மாற்றப்பட்டு விட்டது. இனி அங்கே இருக்கிற இந்திய பின்னணியில் தான் பிபிசிக்கான செய்தி வரும். அதே மாதிரி இலங்கையில் எங்களுக்கு தெரியும், இந்த நிகழ்நிலை சட்டங்கள் கொண்டுவரப்பட்டு என்ன மாதிரியாக தரவு பரிமாற்றம், தகவல் பரிமாற்றம் எல்லாம் தடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவற்றையெல்லாம் அவர் செய்வதற்கு காரணம் இந்த ஒரு நிலை வருகின்ற பொழுது எங்களுடைய மக்களுடைய நிலை என்ன என்பது தெரியாத நிலையில் உலகத்துக்கு போகிறது. இப்பொழுது இருக்கிறது, அது இன்னும் மோசமடைய போகின்றது. ஆகவே இந்த நேரத்தில், இந்த ஆயத்த காலத்தில் நீங்கள் கேட்கிறதுக்கான அந்த பதில் என்னவென்று சொன்னால், ஸ்ரீலங்கா விதமாக தன்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இன அழிப்பை செய்த நாடு. ஆனால் இன்றைக்கு கம்பீரமாக தானே உலகத்தினுடைய அனைத்து உலக சட்டங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்ட ஒரு உலக பாதுகாப்பான, அமைதிக்கான வழிகாட்டுற நாடாக தன்னை போலியாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அது எதனால் நடக்கிறது? அவர்களுடைய ஊடக பலம். இன்றைக்கும் கூட கனடாவில் இந்த மே 18க்கான இனவச்சினம் அமைக்கிற அந்த விஷயத்தில், இனஅழிப்புக்கான இனவச்சினம் அமைக்கிற விதத்தில் இலங்கை அரசாங்கம் நேரடியாகவே அங்கு தலையிட்டு அதற்கான எத்தனையோ எதிர்ப்பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நினைவு சின்னத்தை அமைத்து இவ்விதமாக எங்களுடைய மக்களுக்கு இன அழிப்பு நடைபெற்றது என்று சொல்ற ஒரு நடுகளுக்கு கூட அவர்கள் எவ்வளவு தூரம் திட்டமிட்டு எவ்வளவு ஆயிரம் பணத்தை செலவழித்து எவ்வளவு ஆயிரம் ஊடக பலத்தை வெளிப்படுத்தி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இதுக்கெல்லாம் ஒரே பதில் பலம் பொருந்திய ஊடகம் அமையமாக இருந்தால், அந்த ஊடகம் தன்னளவிலே சுதந்திரமாகவும் எல்லோருக்கும் இடம் கொடுக்கிறதுமான அந்த தன்மையுடன் செயற்படுமாக இருந்தால் அதுதான் இதற்கான ஒரே பதிலாக இருக்கும். எங்களுடைய தேசத்தையும் எங்களுடைய மக்களையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரே ஒரு ஆயுதமாக எங்கள்கிட்ட இருப்பது இந்த கருத்து சுதந்திரம் தான். அதை வெளிப்படுத்தக்கூடியது ஊடகம்தான். அங்கு நடக்கின்ற உண்மையான தன்மைகளை கொண்டுவரக்கூடியது ஊடகம்தான். இயேசுநாதர் கூட அந்த பலஸ்தீன விடுதலை போராட்ட காலத்திலே என்ன சொன்னார்? கடல்ல மீன் பிடித்து கொண்டிருக்கிறதை பார்த்து பாருங்கள், கம் அண்ட் சீ மீ, பாருங்கள், நீங்கள் பாருங்கள் அவங்களை தரிசிக்க வைக்கிறது ஊடகம். இன்னைக்கு ஊடகம் எவ்வளவு பேரால் பார்க்கப்படுகிறது. எவ்வளவு மக்கள், எங்கட மக்கள் கூட ஊடகங்கள் அக்கறை இல்லாமல் இன்றைக்கு விஜய் டிவியையும் சன் டிவியையும் பார்த்து கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அந்த நிலை ஏற்பட்டது? உங்களுக்கானது என்ற எண்ணம் ஏன் மக்களிடத்திலிருந்து இல்லாமல் போனது? இதில் நாங்கள் சிந்தித்து செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது. நன்றி மாஸ்டர். நிறைவாக அரசோக்களே, இப்ப ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஒரு பெரிய ஒரு தாக்குதலாக இல்லை, ஒரு சிறிய ஒரு தாக்குதலாகத்தான் இருந்தது என்று கூறப்படுகின்றது. ஆனால் அவர்கள் இல்லை பெரிய தாக்குதல் நடத்தினார்கள் என்று இஸ்ரேல் அமெரிக்கா கூறுகின்றது. இப்போ இவையெல்லாம் பார்க்கும் பொழுது, இப்போ ஈழத்தமிழர்களுடைய நிலைமைகளையும் பார்க்கும் பொழுது, இந்த போராட்ட காலத்தில் எவ்வாறு விடுதலை புலிகள் செயல்பட்டார்கள், இப்பொழுது இருக்கின்ற வெற்றிடத்தை பார்த்துகின்றார், எந்த ஒரு தலைமைத்துவம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அதோடு நான் தொடுத்து பார்க்க விரும்புகிறேன், ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலும் இனி ஈழத்தமிழர்களுடைய நிலைமைகளும் இப்பொழுது இருக்கின்ற நிலைமைகளும், அந்த பலம் இழந்திருக்கின்ற நிலைமை, இஸ்ரேல் அமெரிக்கா முன்னைய காலத்தில் இருந்த பலத்தை விட இப்பொழுது ஒரு சமமான நிலையில் இருக்கின்ற ஆரம்பத்தில் கூறினீர்கள். அதே போல் இப்போ இலங்கை தீவில் தமிழ் மக்களுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது ஒரு பலமில்லாத நிலைமை, வழிகாட்ட முடியாத நிலைமை. இந்தியாவுடைய வளர்ச்சியை நீங்கள் பாருங்கள், தொழில்நுட்பத்திலாவது, படைக்கலன்களிலாவது அல்லது பொருளாதாரத்திலாவது அவர்களுடைய வளர்ச்சி மிக பெருசு. ஆனால் பக்கத்தில் இருக்கின்றவர்கள் இதை சரியாக பயன்படுத்த முடியாமல், குறிப்பாக ஈழத்தமிழர்கள் பயன்படுத்த முடியாமல் இருப்பது எவ்வளவு பின்னடைவை ஏற்படுத்தும்? உண்மைதான். என்னென்னு சொன்னால், நீங்கள் அண்மையில் ஒரு செய்தியை பார்த்திருப்பீர்கள். பிரம்மோஸ் ஏவுகணையை இந்தியா கிட்டத்தட்ட $375 மில்லியன் ஏவுகணையை பிலிப்பைன்ஸுக்கு நேற்று தான் கொண்டு வழங்கி இருக்கிறார்கள். இந்தியா டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் கிட்டத்தட்ட இப்ப $3 பில்லியன் எகிரி இருக்கின்றது. அது 10 மடங்கு அதிகரிப்பு என்று கூறுகிறார்கள். அப்ப தொழில்நுட்பத்துல பிரம்மோஸ் ஏவுகணையை பொறுத்தவரையில் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்த ஒரு தொழில்நுட்பம் தான் அந்த தொழில்நுட்பம். இப்ப தொழில்நுட்பத்துல இப்ப இந்தியாண்ட இப்ப மோடி என்ன கூறுகிறார் என்று சொன்னால், இப்போது இந்தியாண்ட பொருளாதாரம் 3.7 ட்ரில்லியன். அது கிட்டத்தட்ட இன்னும் 27ஆம் ஆண்டு அது 7 ட்ரில்லியனாக மாறி 48ஆம் ஆண்டு, அதாவது சுதந்திரம் அடைந்த அந்த 100 வருஷம், அதுக்கு அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் 37 ட்ரில்லியன்.
சிலர் கூறுகிறார்கள் அது கற்பனை செய்ய முடியாது என்றால் 37 ட்ரில்லியன். ஆனா இப்ப அமெரிக்காவின் பொருளாதாரம் தான் அந்த அளவு நிலையில் இருக்கிற கிட்டத்தட்ட 25 ட்ரில்லியன், சீனாவின் 19 ட்ரில்லியன். அப்ப எல்லா நாடுகளும் வந்து அந்த பொருளாதாரத்திலேயோ அபிவிருத்தியிலேயோ அறிவுசாராகவோ எல்லா நாடுகளும் அபிவிருத்தி அடைந்து கொண்டும் முன்னேற்றம் அடைந்து கொண்டும் தான் வந்தது. இப்ப ஒரு காலத்துல நீங்கள் பாத்தீங்கன்னா 2000 ஆண்டு அளவில் என்ன சொன்னால் ஹமாஸின் அன்றைய தலைவரை வந்து அந்த பிரேயர் முடிச்சிட்டு வரும்போது ட்ரோன் மூலம் தாக்கி இருந்தது இஸ்ரேல். அதிலே அவர் இறந்து விட்டார். அதற்கு பதிலடியாக அப்போது அவர்களிடம் பலமும் இல்லை. அப்போ ஒரு சிறுவன் ஒருவன் ஒரு தற்கொலை தாக்குதல் அங்கியுடன் அந்த ஒரு காவல் நிலையத்தை அந்த தடை முகாமுக்கு வந்த போது அவனை கைதும் செய்து விட்டார்கள், வெடிக்கவில்லை. அதை இந்த ஊடகங்கள் அனைத்தும் பெரிய படங்களாக போட்டு இதுதான் இவர்களின் எதிர் தாக்குதல் என்ற ஒரு கேலியாகத்தான் செய்திருந்தார்கள். ஆனால் இப்போ இந்த ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தியதை பீட்சா டெலிவரி ட்ரோனால் நடத்தியது என்று இவர்கள் எள்ளிநகையாடுறது. ஏனென்றால் அதுதான் முக்கியம். நாங்கள் எங்க தோற்றோம் என்றது முக்கியம் இல்லை, அதிலிருந்து எப்படி எழுந்தோம் என்பதுதான் முக்கியம். அதான் இப்ப தமிழர்களை பொறுத்தவரையில் தமிழர்களிடம் அந்த பலம் இருக்கின்றது, அந்த அறிவு. ஏனென்றால் எல்லா இனமும் தான் வளர்ந்து கொண்டு போகின்றது. அதில் தமிழரை தெரியும், உங்களுக்கு தெரியும், அறிவில் தமிழர் தான் இன்னும் கூட வளரும். ஆனால் அதனை வேறு ஆட்களுக்கு தான் பயன்படுத்துகிறோம். இப்ப நாங்கள் என்னென்று சொன்னால் அமெரிக்காவின் தீர்மானத்தை பலப்படுத்துகிறது. ஏனென்றால் அமெரிக்காவின் தீர்மானம் கொண்டு வரது ஆட்சி முக்கியத்தை, பிரித்தானியாவின் NHS பலப்படுத்துவது அல்லது இப்படித்தான் நாங்கள், அதாவது அவர்கள் தங்கள் இனத்துக்கு பயன்படுத்துகிறார். நாங்கள் இன்னொரு இனம் இந்தியாவை பலப்படுத்தும், இந்தியாவின் பாதுகாப்புக்கு நாங்கள் எங்கள் வரைவை பயன்படுத்துவது. நாங்கள் என்னென்றால் இந்தியா நான் சொன்னது போல இந்தியா ஏற்கனவே தொழில்நுட்பத்தில் பெரிய ஆளா வந்து அவன் ரஷ்யாவுடனும் இணைந்து செயற்பட்டு அமெரிக்காவின் குளோப் மாஸ்டர் விமானத்தையும் வாங்கி அவன் 2 பக்கமும் வாங்கி அவன் முன்னுக்கு போறான். ஆனால் நாங்களும் போய் வாலண்டியராக போய் இந்தியாவின் பாதுகாப்புக்காக நாங்கள் வடக்கை பலப்படுத்துகிறோம். சரியா? ஆனால் நீங்கள் அண்மையிலோட பாருங்கள், செங்கடலில் கப்பல் போக முடியாது. இந்தியாவோட பசுமதி ரைஸ்ல இருந்து அவன் பொருட்கள் வந்து செங்கடலால் தான் இங்கு வாரது இங்க ஐரோப்பாவுக்கு. அவன் உற்பத்தி பொருட்கள் பாதிக்கப்பட்டதுன்னா அவன் பொருளாதாரம் விழும். அப்ப அது முதலாளிமார் விடுவாங்களோ? அதானியும் MSC என்ற சுவிட்சர்லாந்தின் கப்பல் பெரிய நிறுவனத்தின் அவனும் ஒரு பங்குதான். அவங்க 2 பேரும் போய் இறங்கிய இடம் எங்கே? அம்பாந்தோட்டை துறைமுகம். அம்பாந்தோட்டை துறைமுகம் ஆட்ட சீனாண்ட. அப்ப அந்த பெரிய அதானி வெக்கம் இல்லாம சீனாட்ட போய் கேட்கிறான், உங்களுக்கு சீனாவோட போய் கதைக்க வெக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் அம்பானியோட பெரியாக்களா அதானியோட பெரியாக்களா தானே நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றா அதுதான் அந்த பிரச்சனை. என்னென்று சொன்னால் நாங்கள் எங்கள் அறிவையும் ஆற்றலையும் இன்னொருவனுக்காக பயன்படுத்துகிறோம். அவர்கள் தங்கள் அறிவையும் ஆற்றலையும் தங்கள் இனத்துக்காக பயன்படுத்துகிறார்கள். அதுதான் அந்த முக்கிய. இந்த இடைவெளியை நாங்கள் சமன் செய்வோமாக, இதை சீர் செய்வோமாக, சமன் செய்ய தவிர சீர் செய்வோமாக இருந்தால் நாங்கள் இலகுவாக, நீங்கள் கூறியது போல பலம், நாங்கள் மீண்டும் அந்த நிலையை தக்க வைக்க முடியும். மீண்டும் நாங்கள் இழந்ததை தக்க வைக்க முடியும். அது எந்த அரசியல் போராட்டம், ராஜதந்திர போராட்டமாக இருக்கலாம், அல்லது இன்னொரு நாடுகளுடனான நட்புறவாக இருக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், பல்முனைவாக்கப்பட்ட உலகம் உருவாகிறது என்று கூறுகிறார்கள். நானும் இருந்து சிந்தித்து பார்த்தேன். இப்ப நடக்கிற சம்பவங்களை பாருங்கள், என்ன செய்யறாங்க. ஈரான் வளர்ச்சியை நான் பார்த்த பிற்பாடுதான் எனக்கு உருவாகியது, ஓஹோ இது முன்னே பனிப்போர் இல்லை, ஒன்று மேற்கு வரப்போகிறது, ரஷ்யா வரப்போகிறது, ஆசியாவை கட்டி எழுப்ப போறாங்க, அரபுல சீனா ஈரானை மையமாக வைத்து அரபை கட்டி எழுப்ப போகிறார்கள், ஆப்பிரிக்காவை கட்டி எழுப்ப போறாங்க. இன்றைக்கு நைகர்ல இருந்து 1000 அமெரிக்க படையினர் வெளியேறுகிறார்கள். எல்லா ஆப்பிரிக்க நாடுகளும் வெளியேற சொல்லிவிட்டாங்க. ஆப்பிரிக்காவை ஒரு சூப்பர் பவராக காட்ட போறாங்க. அப்ப இனி பிராந்திய கண்டங்களாகத்தான் இருக்க போகிறோம். நீங்கள் எங்கேயும் போய் சேட்ட விடையலாம். அதாவது இப்ப சீனாவை ஈரானை மையப்படுத்தி அரபை கட்ட போறாங்க ஒரு சூப்பர் பவராக, ஆப்பிரிக்காவை சூப்பர் பவராக போறாங்க, ஆசியா பிராந்தியம் மாறப்போகுது, மேற்கு மாறப்போகிறது, ஐரோப்பா அமெரிக்கா கண்டம் மாறப்போகிறது, ஐரோப்பா மாறப்போகுது. இதுதான் பல்முனைவாக்கப்பட்ட உலக ஒழுங்கு என்று சொல்வது. இப்ப இதனை நாங்கள் உள்வாங்க வேண்டும். ஆனால் உள்வாங்குவதோ இல்லையோ, முதல் நாங்கள் சிந்திக்க வேண்டியது இனம் சார்ந்து முதலில். அதன் பிற்பாடு எம்மை வலுப்படுத்தி கொண்டு நாங்கள் எங்கள் நண்பர்களுக்கு உதவலாம்.
நீங்கள் எம்மினம் சார்ந்த என்று சொல்லும் பொழுது தலைப்புச் செய்திகள் வரும். அதாவது சாணக்கியமாக சில விடயங்களை கையாண்டார்கள், அட்வொகசியில் ஈடுபட்டிருக்கிறார்கள், டிப்ளோமசியில் ஈடுபட்டிருக்கிறார்கள், இனி லொபியிங் செய்கின்றோம் என்றெல்லாம். இதெல்லாம் எனக்கு அந்த வார்த்தைகள் மக்களுக்கு புரிகிற வார்த்தைகள் தான் எனக்கு தெரியும். நாங்கள் கதைக்கிறது எனக்கே புரியாத வார்த்தையை நான் கதைச்சு என்ன பிரயோஜனம்? முதல் நான் கதைக்கிறது மக்களுக்கு விளங்க போறோம். அவங்கட லாங்குவேஜ்ல தான் நான் கதைக்க வேணும். இப்ப நீங்கள் சொன்னீர்கள் தமிழ் மக்கள் பொது வேட்பாளரை நிறுத்தினால் இனவாதம் என்று. அதை சிங்களவன் வச்சிருக்கலாம். ஏன் சிங்கள வேட்பாளர் நினைக்கிறான்? அது இனவாதம் தானே. அப்ப சிங்களவன் ஒரு நாளைக்கு மஹிந்த ராஜபக்ச இந்த வருஷம் மஹிந்தாவை போட்டுட்டு அடுத்த வருஷம் தமிழ்ல ஒருத்தனை போடலாமே சுதந்திர கட்சி. அப்ப நாங்கள் அதாவது இந்த என்ன போக்ரி படத்துல நெப்போலியன் சொன்ன போல பொலிசின் சேட்டலைட் சில வேளை ரவுடிகளுக்கும் வேலை செய்யும். அதே மாதிரி எங்கட சேட்டலைட் இப்ப யாருக்கோ தான் வேலை செய்யுது. அதான் அந்த பிரச்சனை. சிறப்பு. ஒன்று மட்டும் உண்மை, உலக நாடுகளில் நிறைய மாற்றங்கள், உலக ஒழுங்கில் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவினுடைய வளர்ச்சி நாங்கள் அது பாராட்டித்தானாக வேண்டும். என்றால் தொழில்நுட்பம், பொருளாதாரம், படைக்கலன்களில் அவர்களுடைய வளர்ச்சிகளை பார்க்கும்போது எங்களிடம் முதிர்ச்சி இல்லாதபடியால் தான் நாங்கள் ஒரு தேக்க நிலையை தொக்கி போய் நகர முடியாமல் நிற்கின்றோம். அந்த வழிகாட்டு நிலைமைதான். இதனால் தான் இந்த நிலைமை ஈழத்தமிழர்களுக்கு இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு இல்ல உங்களுடைய அந்த கருத்துக்கு அணிசேர்க்க விரும்புறது என்னன்னு சொன்னால், இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட காலத்தில் தான் அரவிந்தர் வாழ்ந்தவர். அரவிந்தருடைய சிந்தனைகள் தான் இன்றைக்கு இந்தியாவுடைய இந்த பேரெழுச்சிக்கான ஒரு அடித்தளமாக கூட இருக்கின்றது. அவர் ஒரு இடத்துல கூறுவார், புதியதுகள் வருகின்ற பொழுது நாங்கள் அந்த புதியதுடைய இயல்பு தன்மைகளை பார்க்காமல் எங்களுடைய பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், எங்களுடைய மனதிலே இருக்கின்ற வக்கிரத்தன்மைகள், இந்த அடிப்படையில் அதற்கான ஒரு விமர்சனத்தை செய்து புதியதை நிராகரிப்போம். இந்த புதியதை நிராகரிக்கின்ற காரணத்தினால் நாங்கள் சமகால உலகுக்கு செல்ல முடியாமல் இருக்கின்றோம் என்பது அதுதான் உண்மை. அதுதான் நீங்கள் கூறியதான் உண்மை. அந்த நிராகரித்துக் கொண்டிருப்பதால் அவர்கள் உள்ளே வருவதற்கு தயங்குகிறார்கள். அதனால என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், இன்றைய இந்தியா அப்படியே இல்லை. இன்றைய இந்தியாவில எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு வரார்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா இருந்த நவீனத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கான அந்த தளத்துக்குள் அவர்கள் போகின்றார். அது மாதிரிதான் இதை செய்யறதுக்கு 2 வழிதான் இருக்குது. ஒன்று கல்வி, அடுத்தது சமூக மூலதனம். கல்வியை வளர்க்கறதுக்கு அடிப்படையானது ஊடகம். சமூக மூலதனத்தை வளர்க்கறதுக்கு அடிப்படையானது நாங்கள் ஒன்றாக இருந்து ஒரு இடத்துல சிந்திக்கிறது. இது ரெண்டும் இல்லைன்னு சொன்னால் கடைசி மட்டும் தேசமாக நாங்கள் எழும்ப மாட்டோம். நிச்சயமாக மாஸ்டர், இதைத்தான் அடிக்கடி கூறிக்கொண்டு வருகின்றோம். குறைபாடு தமிழர் தரப்பில் இருக்கின்றது. குறைபாடு என்ன என்றும் தெரியும் தமிழர் தரப்பு. அதை நிவர்த்தி செய்வதற்கு தமிழர்களால் அதன் முன்னின்று செயல்பட வேண்டும். அறிவு பலம் இருக்கிறது. நீங்கள் எத்தனை தடவைகள் கூறிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். இவற்றை தமிழர் கையில் எடுத்து அதை சரியாக வழி நடத்தினால் நிச்சயமாக நீங்கள் கூறியது போல் ஈழத்தமிழருடைய இறமையை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அதற்கு இதுவே ஒரு உதாரணமாக இங்கே நாங்கள் பார்க்கலாம். எவ்வாறு எங்களுடைய திறமைகளையும் பலத்தையும் கொண்டு வந்தாலே இறமையை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்று நான் சிந்திக்கிறேன். அருஸ் அட்வொகேசி டிப்ளமசியை பற்றி கூறினார், நீங்களும் கூறினீர்கள். இந்த அட்வொகேசி டிப்ளமசியை பற்றி என்னுடைய ஜனநாயகத்தின் அரசியல் என்பதில் கிட்டத்தட்ட 6 மாசங்கள் இரவு பகலாக படிச்சும் அதுல இன்னும் அதுக்குள்ள மிகப்பெரிய பரப்பளவு இருக்கின்றது எங்களுடைய கருத்து. ஆனா எல்லாரும் அந்த அட்வொகேசி என்றால் என்ன, டிப்ளமசி என்றால் என்ன, யாருக்காக அட்வொகேசியா இருக்கிறோம், யாருக்காக நாங்கள் டிப்ளமசியா இருக்கணும் என்ற அந்த எண்ணங்கள் அதை படிக்கிறதுக்கே 6 மாசம் வேணும். இந்த இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை படிக்கல அந்த அந்த படிப்புல கஷ்டமான பகுதி அதுதான் என்ற ஒவ்வொரு நாட்டுடைய தன்மையை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அந்த உலக ஒழுங்குமுறையை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு செயற்படுறதா இருந்தால் நாங்கள் ஒரு கூட்டமாக இணைந்துதான் செயற்படலாம். எல்லா மக்களுடைய அறிவும் பயிரப்பட வேண்டும். சத்யேந்திர அண்ணனவர் நேரத்தில் இருந்ததால் தான் நாங்கள் சோதனையை பாஸ் பண்ணோம். என்ற மதிப்புக்குரிய நடேசன் சத்யேந்திர அவர்களுடைய அறிவுக்கு நிகராக இந்த துறையில் யாருமே இல்லை. அவருடைய அந்த உதவியினால்தான் நாங்கள் பாஸ் பண்ண வந்தது அந்த நேரத்தில் அந்த துறை. ஆகவே நாங்கள் சொல்றது என்னென்றால், எடுத்த வாக்குல இறம தன்னாட்சி, இந்த அரசியல் வடிவங்கள், இந்த சமஷ்டி, கூட்டாட்சி, ஒன்றிய ஆட்சி,
இதெல்லாம் பேசிக்கலாம். அதுல என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்றா முதலாவது கேள்வி. 2வது கேள்வி என்னன்னா, இன்றைக்கு வந்து ஸ்டேட் இந்த ஸ்டேட்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சருக்காக உலகம் இயங்கிக் கொண்டிருக்குது. அரசுக்குள் அரசுன்ற தன்மைக்காக போகுது. அதுல பற்றி தெரியுமா? இதுல நாங்கள் கூட இன்றைக்கு நாங்கள் படித்து 20 வருஷமாகிவிட்டது. நாங்கள் கூட இரவு போல வாசித்து தான் அறிய வேண்டியிருக்கு. அதனால தான் சொல்றோம், இளையவர்களை கொண்டு வாருங்கள். இளையவர்களிடத்தில் தான் அந்த புதிய ஊற்று இருக்கிறது. இளையவர்களிடத்திலிருந்து தான் அந்த தன்மை வரும். அரசு வந்து ரசாயன பேராசிரியராக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் விளங்கின காரணத்தினால்தான் அவருக்கு அந்த தன்மை அவருக்கும் இருக்கிறது. நாங்களும் ஆசிரியத்துவத்தை சொல்றோம். தயவு செய்து கூட காலில் விழுந்து சொல்றோம். எங்களால் கூட முடியாது. நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். 20-25 வருஷம் இடைவெளி இருக்கு. நாங்கள் ஒரு நாள் அவங்களை அப்டேட் பண்ணி தான் கேட்க வேண்டியிருக்கு. ஆனால் இளையவர்களுக்கு அப்படி அல்ல. இளையவர்களுக்கு கைவிரல் நுனியில் அவர்கள் செய்வார்கள். இளையவர்களை கொண்டு வந்தால் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்பது உங்கள் அடிப்படையான உண்மை. அதுக்கான ஊடகத்தை உருவாக்குங்கள். நன்றி, வணக்கம். நிச்சயமாக அந்த கவசத்தை எடுத்துவிட்டு இளையவர்களிடம் அதை ஒப்படைத்தால் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுவார்கள் என்ற இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, இன்றைய இலக்கிய இணைய இதழில் பிரசுரிக்கப்பட்ட ஆசிரியர் தலையங்கம் 3வது உலகப் போருக்கான முன்னாயத்த காலத்தில் ஈழத்தமிழர் உரிமையை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்ற தலைப்பில் இன்றைய இலக்கின் சிந்தனை அமைந்திருந்தது. சிறப்பாக நிறைய விடயங்கள், இங்கே உலக பரப்பில் நடைபெறுகின்ற விடயங்களும், ஈழத்தமிழர்களுடைய நிலைமைகளும், இலங்கை தீவில் இருக்கின்ற நிலைமைகள், இந்தியாவினுடைய நிலைமைகள் தொடர்பாக இங்கே உயிரோடை உறவுகளுக்கு சிறப்பாக எடுத்து வந்த தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்மார் மாஸ்டர் அவர்களும், போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் உயிரோடை தமிழ் வானொலி சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம்.